பாருங்க உறவுகளே, இதுதான் எங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்காரோடைய வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது நான் வாங்கின பீரோல் இருக்கா, சீர் கொடுத்த பீரோல். அது வந்து சாமி மடம். இதெல்லாம் எங்கள் வீடு. இதுதான் கீழே வந்து ஹாலு. அப்புறம் கிச்சனு. இதுதான் கிச்சன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிலிண்டர் காலியாகிடுச்சு பாருங்கள். சிலிண்டர் காலியாகிடுச்சு. இது பாத்திரம் வளர்க்குறது. இது வந்து கிச்சனு, கீழே ஹாலு, கிச்சனு. அப்புறம் மேலே வந்து எங்கள் ரூம் இருக்குது. எங்கள் ரூமும் எங்கள் குழந்தனார் ரூம். இது வந்து அட்டாச் லெட்டின்னு. இங்கே வந்து முகம் பார்க்குற கண்ணாடி. இதில் வந்து நம்ம வந்து பல் விளக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கலாம். இதில் கண்ணாடி பார்த்துக்கலாம். இதுதான் எங்கள் குழந்தனார் ரூம். இது என்னோடய ரூமு. பாருங்கள் என்னோடய ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பழைய பீரோ. கீழே இருந்தது எங்களுடைய நான் சீர் கொண்டு வந்தது. இதுக்குள்ளே நம்ம பாத்திரம் சீர் கொண்டு வந்ததுக்குள்ளே அந்த பாத்திரம் எல்லாம் இருக்குது. இது கட்டில். இதுதான் எங்களுடைய ரூமு. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. இதுக்குள்ளே சேரீ எல்லாம் வச்சுருக்கேன் நான். அப்புறம் இதுதான் பார்த்துக்கோங்க. இதான் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருக்குதா லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வெத்து மாடி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இதுதான் மேலே மாடி. இதில் வந்து தனியாக லெட்டின்னு. கீழே ஹால் காமிச்சோன்னா ஹால் கீழே ஒரு லெட்டின் இருக்குது, அட்டாச் லெட்டின். இது தண்ணி டேங்கு. இது வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கு, இன்னும் யூஸ் பண்ணலை. தண்ணி போஸ்ட்டாக வரணுன்ட்டாங்க. சோப்பு போட்டுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ துணி சோப்பு போட்டிருக்குன்னு வந்து. இதுதான் எங்கள் மாடி. மாடியிலையும் ஒரு கண்ணாடி இருக்குது. குளிச்சுட்டு முகம் பார்த்துக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே.